लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ युग्मरुक्म व्यामोहतस्दधिधरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலமிழந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலிமே யாராமுதே அடியேற் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2448வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வார் அவருடைய பெரிய திருமொழியிலே 10ஆம் பத்திலே வரக்கூடிய 10ஆம் திருமொழியினுடைய 3வது பாசுரம் 997வது பெரிய திருமொழி பாசுரம். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசகோபி பிரகாசாபி ஆபித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சொல்லுமான பேர் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்மூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கடலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்த ஆண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறை 1000 அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்ன கோழி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்திருளும் கையால் அடியன் வினையை துணித்துள்ள வேணும் துணிந்து. 997வது பெரிய திருமொழி பாசுரம். கூவாய் பூங்குயிலே குயிலே குளிர்மாறி தடுத்துகந்த மாவாய் கீண்ட மணிவண்ணனை வரக்கூவாய் பூங்குயிலே. குயிலை பார்த்து சொல்லுகிறார். ஏ குயிலே என்று சொல்லி கூவாய், இதற்காக என்னுடைய பெருமானான கண்ணனை இங்கே வரவழைக்க கூவாய். யார் இந்த கண்ணன்? தனக்கு பூஜை செய்யவில்லை என்று கோபம் கொண்டு தனக்கு உபேந்திரனாகவும் உதவி செய்தான் கண்ணன் என்பதை மறந்து நன்றி மறந்த இந்திரன் தன்னிடம் இருக்கக்கூடிய மேக கூட்டங்களையும் வாயு கூட்டங்களையும் அனுப்பி பெருமழை பெய்ய வைத்து 7 நாள் நந்தகோகுலத்தை மூழ்கடிக்குமாறு பெருமழை பெய்ய வைக்க பெருமழையிலிருந்து அங்கு இருக்கக்கூடிய கோவர்தனம் என்ற குன்றை கையிலே தாங்கி 5 லட்சம் யாதவ குடிகளையும் காத்தானே அந்த கண்ணனை கூவி அழைத்து வா என்கிறாள் பரகாலனாய். அது மட்டும் சொல்லவில்லை, மாவாய் கீண்ட மணிவண்ணனை என்றால் மணி போல நிறம். மா என்றால் விலங்கை குறிக்கக்கூடிய வார்த்தை. மா என்றால் கேசி என்கிற அசுரன் குதிரை வடிவிலே வருகிற போது அவனை கொன்றான் கண்ணன். அப்படி கேசியை கொன்ற கண்ணனை இங்கே கூவி அழைத்து வா என்று சொல்கிறார். தமிழிலே புல் என்றால் பறவையையும் மா என்றால் விலங்கையும் குறிக்கும். பொதுவாக உரையாசிரியர்கள் அத்தனை பேரும் மா என்பதற்கு கேசி என்னும் அசுரனை கொன்ற கண்ணன் என்று சொல்லி இருக்க பெரியவாச்சான் பிள்ளை மட்டும் பகாசுரன் என்கிற கொக்கை கொன்றான் என்று எழுதியிருக்கிறார் வியாக்கியானம். இது பொருத்தமாக இல்லையோ என்று தோன்றும். பரமகாருணிகரான பெரியவாச்சான் பிள்ளையுடைய உரையை மாற்றி சொல்வதற்கு யாரும் அதிகாரம் இல்லை என்றாலும் கூட, ஏன்னா 2 வார்த்தை இருக்கு. மா என்பது விலங்கை குறிப்பதற்கான வார்த்தை, புல் என்பது பறவைகளை குறிப்பதற்கான வார்த்தை. இங்கே மா வா என்று சொல்லியிருக்கான வழியே புல்வாய் கீண்டான்னு வரல. அப்போ மாவாய்னா கேசி தான். கேசி என்கிற அசுரனை கொன்றான் கண்ணன் எல்லாரும் சொல்ல, பெரியவாச்சான் பிள்ளை மட்டும் பகாசுரன் என்கிற கொக்கு வடிவில் வந்த அசுரனை கொன்றான் என்று எழுதியிருப்பது ஒருவேளை எழுத்துப்பிழையாக இருக்கலாம் என்று, அச்சுப்பிழையாக இருக்கலாம் என்று பிரதிவாதி பயங்கர பண்டங்காச்சாரியார் தன்னுடைய உரையிலே குறிப்பிடுகிறார். மகான்களுடைய உரைகளுக்கு விளக்கத்தை மகான்கள் தான் சொல்ல முடியுமே ஒழிய சாதாரண என்னை போன்றவர்கள் சொல்ல முடியாது. ஆனால் பொதுவாக உரையாசிரியர்கள் இங்கே மாவாய் கிண்டான் என்பதற்கு கேசி என்கிற அசுரனை கொன்றவன் என்று சொல்லியிருக்க, பெரியவாச்சான் பிள்ளை மட்டும் மாற்றி கொக்கின் வாய் பிளந்தான் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொல்லியிருப்பதையும் நாம் நோக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். எனவே குயிலை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய கண்ணனை அழைத்து வா. கோவர்தனகிரியை தூக்கி கோவர்தனகிரியை தூக்கி கோவிந்தா என்கிற நாமத்திற்கு திருநாமத்திற்குரியவனாக கோவிந்த பட்டாபிஷேகம் என்கிறத இந்திரனே பண்ணி வைக்க, அப்படி கோவிந்தா கோவிந்தா என்றால் குறைகளை தீர்க்க ஒளி வரக்கூடிய கோவிந்தனுடைய பெயரை தாங்கி அந்த கோவிந்தன் என்கிற பெயர் வருவதற்கு காரணமாக இருந்த கோவர்தனகிரி தாரியான அவனுடைய சேர்க்கை எனக்கு வேண்டும், எனவே நீ அவனை அழைத்து வா குயிலே என்று குயிலை பார்த்து சொன்னதான பாசுரம் பரகால நாயகியாக பேசிய மற்றொரு பாசுரம். இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அனுபவிப்போம். கூவாய் பூங்குயிலே குளிர்மாறி தடுத்து உகந்த மாவாய் கீண்ட மணிவண்ணனை வரக்கூவாய் பூங்குயிலே காயேன வாச்சா மனசேந்திரவா அபியார்த்தனாவா பிரகதே சுபாவாது
கரோமியத்த சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இயல்பு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவனையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொழுவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாள் வருவதற்கு அருள் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.